Crops. Plantation crops are cultivated for the purpose of export. அதாவது பிளான்டேஷன் கிராப்ஸ்னாலே தோட்ட பயிர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? தோட்ட பயிர்கள். இந்த தோட்ட பயிர்கள் என்ன செய்யுதுன்னா ஏற்றுமதி பொருள்கள், அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருள்கள் தான் தோட்ட பயிர்கள். பணப்பயிர்கள்னு சொல்லுவாங்களே அது அந்த நோக்கத்தில் தான் தோட்டப்பயிரை பயிரிடுறாங்க. அதாவது தோட்ட பயிர்கள் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்துடன் பயிரிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட். These are cultivated in large estates and hilly slopes cultivations near the coast. It preferable as it facilitates export. இது என்ன செய்யணும்னா இது மலைச்சரிவுகளில் பெரிய எஸ்டேட் பண்ணைகளாக உள்ளதாம் இந்த தோட்ட பயிர்கள் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஓகேயா? எஸ்டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கடற்கரை பகுதிகளிலும் அதிகமாக அருகாமையில் பயிரிடப்படுது. இந்த பயிரிடப்படுறது வந்து ஏற்றுமதிக்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் these are cultivated in large estates in hilly slopes. Cultivations near the coast is preferable as it facilitates export. என்னென்ன இங்கே பயிரிடுறாங்கன்னு பாருங்கள். Tea, coffee, rubber and spices are the major plantation crops of India. Okay, அடுத்து tea is an evergreen plant that mainly grows in tropical and subtropical climates. Okay, அதாவது என்ன சொல்றாங்கன்னா தேயிலை வந்து உப அயனமண்டல காலநிலைகளில் வளரக்கூடிய ஒரு பசுமையான தாவரமாகும் சொல்றாங்க. இது வந்து பயிரிடப்படுவதற்கு வந்து அதிகமான வேலையாளுகளும் மிதமான நிழலும் அதிக மழையளவும் தேவை. ஆனால் வந்து மழை அதிகமாக இருக்கணும். ஆனால் வேர்களில் வந்து நீர் தேங்காமல் இருக்க வேண்டும். வேரில் வந்து நீர் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறணும் சொல்கிறாங்க பாருங்க. Tea is a labor intensive and grows faster under light shade. Tea plants require high rainfall, but its root cannot tolerate water locking. Lockingனா தண்ணி தேக்கம். எங்கே தேங்கக்கூடாது? அந்த ரூட்டுக்கிட்ட வந்து தண்ணி இருக்கக்கூடாது. Two major varieties of tea are cultivated in India. இந்தியாவில் வந்து 2 மேஜர் டீ வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. என்னென்னா பூஹி originated from China and அசாமிகா ஃப்ரம் இந்தியா. ஓகேயா? பூகி வந்து சைனாவிலையும் அசாமிகா வந்து இங்கேயா இந்தியாவிலையும் கல்டிவேட் பண்ணுறாங்க. 2 மேஜரு. A number of hybrid varieties have been developed by mixing these two. India is the second largest producer of tea after China in the world. உலகத்தில் வந்து நம்பர் 1 டீ விளையக்கூடிய நாடு வந்து சைனா. இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குது? 2வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அஸ்ஸாம் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ இன் இந்தியா. இந்தியாவில் வந்து அதிகமாக டீ விளைவிக்கக்கூடிய ஸ்டேட் எதுனா அஸ்ஸாம். அதர் ஸ்டேட்ஸ் ஆர் தமிழ்நாடு, கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால். அஸ்ஸாமுக்கு அடுத்து தான் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் வருது. அடுத்து காஃபி இஸ் க்ரோன் இன் ஷேட் and it grows effectively in the altitudes between 1000 and 1500 meter above mean sea level. அந்த அளவுக்கு வந்து வளர வைக்கிறாங்க. there are 2 main varieties of coffee. 2 மெயினாக விளைவிக்கிறாங்க. என்னென்னா அரபிகா, அதாவது ஹை குவாலிட்டி கல்டிவேட்டட் மோர் இன் இந்தியா. இது வந்து இந்தியாவில் ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தரம் உயர்ந்த காஃபி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று வந்து ரோபஸ்டா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரோபஸ்டா? அதாவது இன்ஃபீரியர் குவாலிட்டி, தரம் குறைந்தது. அது வந்து அரபிக்கா வந்து தரம் கூடியது, உயர்ந்த தரம் சொல்லுவாங்களே அந்த டீ. இந்த ரொபஸ்டா வந்து தரம் குறைந்தது, இன்ஃபீரியர்
குவாலிட்டிஸ் தரம் குறைந்தது. இந்தியா இஸ் த 7th largest producer of coffee globally. அதாவது உலக அளவில் இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ் இருக்கா? 7வது இடத்துல இருக்குது. கர்நாடகா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி இன் இந்தியா. இந்தியாவில் வந்து கர்நாடகாவே காஃபி விளைவிக்கிறதுல முதலிடமாக இருக்குது. இட் ப்ரொடியூசர்ஸ் 71% in India and 2.5% in the world. இந்தியாவில் வந்து 71 பிளேஸ் இருக்குது, வேர்ல்டில் வந்து 2.5% வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், ரப்பர் பிளான்டேஷன் வேர் ஃபர்ஸ்ட் established in Kerala in 1902. It needs hot and wet climatic conditions. அதாவது கேரளாவில் வந்து ரப்பர் அதிகமான உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து இதுக்குரிய கிளைமேட் எப்படின்னா வெட் கிளைமேட். அதோடைய டெம்பரேச்சர் அளவு வந்து 20 degrees Celsius அண்ட் ரெயின்ஃபால் அபவ் எவ்வளோ ரெயின்ஃபால் வேணுமா? 300 centimeter. மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் அண்டர் ரப்பர் belongs to small land holders. The major rubber growing areas are Tamil Nadu, Kerala, Karnataka and Andaman and Nicobar Islands. அங்கே வந்து அதிகமாக அந்த ரப்பர் விளையுது. அடுத்த spices. India has been world famous for its spices since ancient times. ஓகேயா? ஸ்பைசஸில் வந்து இந்தியா வந்து ஃபேமஸாக வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ? அன்று ஆன்சியன்ட் காலம்னா பழங்காலத்துலேருந்தே, முன்னாடிலேருந்தே அது வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. தீஸ் ஸ்பைசஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபார் ஃப்ளேவரிங் ஆர் டெம்பரிங், அதாவது குக்ட் ஃபுட் அண்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் மெடிசின்ஸ், டைஸ் எக்ஸெட்ரா. இது போக பாருங்களேன், பெப்பர், சில்லிஸ், டர்மரிக், ஜிஞ்சர், கார்டமன், க்ளவுஸ் அண்டு அரேக்கா நட். அப்படின்னா பட்டை சோம்பு சொல்ல முடியாது, பட்டை அதான் அது அரேக்கா. ஓகே, நட் ஆர் த மேஜர் ஸ்பைசஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியாவில். இதெல்லாம் விளைய வைக்கிறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. எந்தெந்த ஏரியான்னு பாருங்கள். கேரளா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பைசஸ் இன் இந்தியா. அடுத்து ஹெர்டிகல்ச்சர் கிராப்ஸ், அதாவது வந்து தோட்டப்பயிர் படித்தோம். இப்போ வந்து ஹெர்டிகல்ச்சர் கிராப்ஸ்னால் தோட்டக்கலை பயிர்னா என்ன? வாட் இஸ் தட்? இட் ரெஃபர்ஸ் டு த கல்டிவேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். Fruits and vegetables are important supplement to the human diet. Okay, yeah, human diet, as they provide spices important. Yeah, horticulture ne இப்போ ஹார்டிகல்ச்சர்னா இட் ரெஃபர் டு த கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னா தோட்டக்கலை பயிர். இட் ரெஃபர்ஸ் டு த கல்டிவேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட் டு த ஹியூமன் டயட். இல்லையா? நம்ம மனிதர்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் ஒரு முக்கியமான உணவுப் பொருள் இல்லையா? டயட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இல்லையா? அஸ் தே ப்ரொவைட் எசென்ஷியல் மினரல்ஸ். அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்டு ஃபைபர் ரிக்வயர்ஸ், அதாவது நார்ச்சத்துக்கள் ரிக்வயர் ஃபார் த மெயின்டைனிங் ஹெல்த். இந்தியா இஸ் in the second position in the productions of fruits and vegetables. Okay, அடுத்து லைவ்ஸ்டாக்னா கால்நடை. லைவ்ஸ்டாக் இஸ் an integral component of farming system in India. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கால்நடைகள் இந்தியாவின் விவசாயத்தோடு ஒருங்கிணைந்த ஒன்றாக உள்ளது. கால்நடைகள் வந்து இந்தியாவின் விவசாயத்தோடு ஒருங்கிணைந்த ஒன்றாக உள்ளது. The livestock sector is socially and economically very significant to its multifunctional outputs and
contribution to socio-cultural security. அதாவது கால்நடைகளின் பல்வேறு வகை பயன்பாடுகள் கால்நடைகளில் இருக்குது அப்படிங்கிறாங்க. கால்நடைகள் வந்து பல்வேறு வகை பயன்பாடுகள், அதனுடைய காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொருளாதார முக்கியத்துவம் வந்து பொருளாதாரத்தில் வந்து முக்கியம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது கால்நடைகள்ங்கிறாங்க. இதனால் நிறையா எக்கனாமிக்கல் வந்து வருது, இங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் ஃபுட் அண்டு nutritional security by providing nutrient rich food, protect, generate income and employment and act as to the crop subsector. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அளிப்பதன் மூலம் ஊட்டச்சத்து பாதுகாப்பு மேம்படுத்தப்படுகிறது இந்த லைஃப் ஸ்டாக் மூலமாக. அதுபோக வேளாண்மை எப்போ அதை நம்மளை ஏமாத்துறப்போ விளைய வைக்காத நேரத்தில் நம்ம நிறையா பணங்களை போட்டு அதை அதை செலவு செய்கிறோம் இல்லையா. என்னென்ன செலவு செய்யலாம், உழுவதற்கு, பயிர்களுக்கு உரம் இடுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த கால்நடைகள் வந்து பயன்படுது. உழுவுறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, அந்த உரங்களுக்கெல்லாம் இது வந்து பயன்பட்ட ஒரு பொருளாக அமையுது. அடுத்து கேட்டில் constitute 37.3% of livestock population in India. ஓகேயா, எத்தனை பர்சன்டேஜா? 37.3% of livestock population in India. India has second largest cattle population after Brazil at world level. உலக அளவில் பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா தான் செகண்ட் லெவலில் இருக்குது இந்த கால்நடை வளர்ப்பில். Cattle population in India belongs to different breeds. இது வந்து டிஃப்ரெண்ட் இனங்களை சேர்ந்ததாக இருக்குது. என்னென்னு பாருங்க. These include milch breed அப்படின்னா பாலினம், மில்ச் ப்ரீட்னா பாலினம், ட்ராட் breed அப்படின்னா இழுவை இனம், அண்ட் மிக்ஸ்ட் ஜெனரல் breedனா கலப்பு அல்லது பொது இனம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோட்ஸ். கோட்னா என்னப்பா? கோட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆடு இல்லையா. அந்த கோட் இஸ் த புவர் மேன்ஸ் கவ் அப்படின்னு சொல்கிறாங்க. புவர் மேன்ஸ் கவ் ப்ரொவைடிங் மில்க், மீட், ஸ்கின் அண்ட் ஹேர். கோட்டை வந்து ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுகிறது. ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து எப்படின்னா பால், இறைச்சி, தோல் இதெல்லாம் நமக்கு கொடுக்குது. இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மீட் ஃபார் த கண்ட்ரி. இது வந்து நாட்டின் இறைச்சிக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கும். இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மீட் ஃபார் த கண்ட்ரி. while looking at the current states of goat population among Indian states, Rajasthan records are first with 16%. இதில் வந்து முதல் இடம் வகிக்கக்கூடிய ஸ்டேட் வந்து ராஜஸ்தான். அதை தொடர்ந்து உத்தரப்பிரதேஷ் அண்டு பீகார் வருதான். ஓகேயா, கோட் வளர்க்குறதுல. நெக்ஸ்ட் பஃபலோஸ். பஃபலோஸ் ஆர் அண்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மில்க் சப்ளை ஃபார் இந்தியா. பஃபலோ வந்து நமக்கு பால் உற்பத்தியில் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது இந்த பஃபலோ தான். இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் has the highest number of buffaloes, followed by Rajasthan and Andhra Pradesh. Livestock census. First livestock census in India was conducted with the title of Dairy Cattle Census in 1919. இது எப்போ சென்சஸ் இது எடுத்தாங்கன்னா 1919 வந்து ஃபஸ்ட்டு முதலாக தொடங்கியிருக்காங்க. அடுத்து வந்து the 19th livestock census was conducted on October 2012 and it takes place at every 5 years. Okay, every 5 years. How is livestock census conducted in Tamil Nadu? எப்படி இந்த livestock census வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க? State government is the conducting livestock census with the help of Department Animal Husbandry at state level and regional. State level இருக்கக்கூடிய அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் டைரக்டர் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்டர் த
guidelines of Government of India Ministry of Agriculture and Farmers Welfare. Okay. Department of Animals Husbandry, Dairying and Fisheries. அந்த அதில் உள்ளவங்க அந்த அனிமல்ஸ் ஹஸ்பண்ட்ரி உள்ளவங்க தான் இது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டயரிங் அண்டு ஃபிஷரிஸ். ஓகேயா, அதில் உள்ளவங்க தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அடுத்து டைரி மீட் அண்ட் வூல் ப்ரொடெக்ஷன்ஸ் அக்கார்டிங் டு ஸ்டேட், அதாவது யூடினா யுனைடெட் டெரிட்டரி அனிமல்ஸ் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் டூரிங் 2016-17 வந்து இந்த டோட்டல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் மில்க் இன் அவர் நேஷன் in 163.7 million tons while looking at the meat. இதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது என்னது, உத்தரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர்ஸ். உத்தரப்பிரதேஷ் தான் இந்த டைரி இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் லீடிங்கில் இருக்குது. அதை அடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் வருது. ஓகேயா, the leading state in the wool protections is Rajasthan, followed by Karnataka. Next வந்து fisheries. Fisheries in India are a very important economic activity and a flourishing sectors with varied resources and potentials. Fishing in India is a major industry in its coastal states, employing over 14 million people. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து மீன் வளர்ப்பு ஒரு முக்கிய பொருளாதார நடவடிக்கையாகும்ங்கிறாங்க. மீன் வளர்ப்பு வந்து இது வளர்ந்து வரும் துறையாகவும் பல்வேறு வளங்களை கொண்டதாகவும் உள்ளது. இந்த மீன்பிடிப்பு இந்தியாவில் கடலோர மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு இது வந்து வேலை வாய்ப்பை அளிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேயா, அது உண்மைதான். எம்ப்ளாயிங் ஓவர் 14 million people. It produces about 3% of world fish and occupies second place among the fish producing nations of the world after China. சைனாவுக்கு அடுத்த வேர்ல்டு லெவலில் வந்து எது அதிகமாக இருக்குது, இங்கே வந்து எந்த இதாக ஃபிஷ், நம்ம இந்தியாவும் வந்து நல்லா ஃபிஷ் மீன் பிடிக்கிறதுல வந்து நல்லா இதாக இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டாக இருக்குது இந்தியா சைனாவுக்கு அடுத்து. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் augmenting food supply, generating employment, raising nutritional level and earning valuable foreign exchange. In India, fishing is categorized into 2 types. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மீன் பிடிக்கும் தொழில் வந்து உணவு உற்பத்தி அதிகரிக்குது, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது, அதுக்கப்புறம் வந்து ஊட்டச்சத்து அளிக்கவும் செய்து, அதே நேரத்தில் அந்நிய செலவாணி ஈட்டல் போன்ற பல வழிகள் வந்து உதவி செய்யுது அப்படிங்கிறாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து மெரைன் ஆர் சி ஃபிஷரிஸ். It includes coastal, offshore and deep sea fisheries, mainly on the continental shelves. Kerala leads in the marine fish protections in India. Okay, in India. Among the coastal states, Kerala leads in the marine fish protection in India. கேரளா தான் வந்து லீடிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். இன்லேண்ட் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் வந்து rivers, lakes, canals, reservoirs, ponds, tanks, etc. are the source of fresh water and provide fresh water fisheries. About 50% of the country's total fish protections comes from the inland fisheries, and Andhra Pradesh is the leading producers in India. Okay, yeah. In India, the important varieties of fishes caught by the
ஃபிஷர்மேன் ஆர் அதாவது கேட் ஃபிஷ்னா கெளுத்தி மீன் ஓகேயா கேட் ஃபிஷ் ஹேரிங்ஸ் மெக்ரல்ஸ் பர்சஸ் ஈல்ஸ் முல்லட்ஸ் எக்ஸட்ரா இந்த மீன் வகைகள்லாம் இந்த அதாவது எந்த வாட்டரில் பிடிக்கிறாங்களா இன்லேண்ட் அதாவது ஏரிகள் குளங்கள் நன்னீர் சொல்வாங்களே அதில் பிடிக்கக்கூடிய மீன்கள். அடுத்து பாருங்கள் மேஜர் இஷ்யூஸ் faced by farmers in India. Small and fragmented land holding அதாவது சிறு மற்றும் குறுநில உடைமை அங்கே இருக்கக்கூடியது. என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் தீவிரமாக அது என்னென்ன அதாவது சாகுபடி செய்யும் மாநிலங்களில் சிறிய துண்டாக்கப்பட்ட நிலங்கள் உடைமைகள் இங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் the problem of small and fragmented holdings is more serious in densely populated and intensively cultivated states in India. About 67% of operational land holdings in India are marginal holdings. Okay, and the hectares 1 hectares அதிக விளைச்சலுக்கு அது கீழே நான் சொல்கிறேன் பாருங்க. ஹை கோஸ்ட் ஆஃப் இன்புட் seeds is a critical and basic input for attaining higher crops yield and sustained growth in agricultural productions. அதிக விளைச்சலுக்கு தொடர் வேளாண் உற்பத்திக்கு விதைகள் அடிப்படையான ஒரு உள்ளீட்டாகும். அதாக அதிக செலவீடு செய்கிறது ஓகேயா. அதே மாதிரி நல்ல தரமான விதைகள் இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து போகாது கிடைக்காது. ஏன்னா நல்லா விளையாட இடங்கள் தானே கொண்டு கொடுப்பாங்க, நம்மளும் அப்படி தானே செய்வோம். சிறு குறு விவசாயிக்கு வந்து கிடைக்காது. சீட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ரீச் அண்டு மார்ஜ் seeds are out of reach for many small and marginal farms due to their high price. ஓகேயா, அதாவது நல்ல தரமான விதைகளுக்கு வந்து அதிக காசு கிடைக்கும், மட்டமானதுக்கு கம்மியாக கிடைக்கும் இல்லையா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபர்டைல் சாயில்னா வளமற்ற மண். இந்தியன் சாயில்ஸ் ஹாவ் பீன் யூஸ்ட் ஃபார் க்ரோயிங் கிராப்ஸ் ஓவர் thousands of years without carrying much for replenishing. This has led to depletions and excrescence of soil, resulting low productivity, loss of irrigation அதாவது பற்றாக்குறை. Only 1/3 of the crops area falls under irrigated areas. To make agriculture reliable, irrigation facilities has to be developed. Okay. Next one வந்து lack of mechanizations. In spite of the large scale mechanizations of agriculture in some part of the countries, most of the agricultural operations in larger part are carried on by human hand using simple and conventional tools. அதாவது நாட்டில் வந்து பல பகுதிகளில் வந்து வேளாண்மை செய்கிறது எப்படின்னா பெரிய அளவில் இயந்திரங்கள் மூலம் செய்கிறாங்க இல்லையா, இயந்திரங்களை வச்சு செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது பெரும்பாலான பகுதிகளில் வந்து மனிதர்கள் கொண்டு எளிய பழைய கருவிகளை மூலம் நம்ம வேளாண்மை செய்ய முடியாது, பழைய முறையை பின்பற்ற முடியாது. புதிய இந்த மிஷினை வச்சதுனால மக்களுடைய இது வந்து குறைஞ்சிரும். ஓகேயா. நெக்ஸ்ட் பாருங்கள் சாயில் எரேஷன்ஸ். Large tracts of fertile land suffer from soil erosions by wind and water. காற்று நீர் மூலமாக மண் அரிப்பில் நிலப்பரப்பு வந்து பாதிக்கப்படுது. Such kind of areas must be properly treated and restored to its original fertility. அதாவது இந்த பாதிப்புகளை கண்டறிந்து சரியான முறையில் நம்ம என்ன செய்யணுமா வல்லமையானதாக மாற்ற வேண்டும் அந்த மண்ணுகளை. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்.
In rural India, agricultural marketing continues in a bird shape. Okay, bird shape la kondu vandranga and manna iruknala. To do the absence of sound marketing facilities, the farmers have to depend on local traders and middlemen for the disposal of their farms products, which is sold at a low price. அதாவது தரமான உள்கட்டமைப்பு வசதிகள் இன்மையால் விவசாயிகள் உள்ளூர் வியாபாரிகளிடம் தரகர்களிடமும் விவசாய பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்கின்றன. தரகர் மூலமாக உள்ளூர் விவசாயிகிட்ட குறைந்த ரேட்டுக்கு விற்கிறது. நெக்ஸ்ட், பிசைட்ஸ் there is fluctuations in the prices of agriculture productions. விவசாய பொருட்களின் விலையில் ஏற்றத்தாழ்வுகள் காண. Inadequate transport. One of the main handicaps with the Indian agriculture is the lack of cheap and efficient means of transportations. Even at present, there are lakhs of villages. Even at present, there are lakhs of villages which are not well connected with the main roads or with security of capitals. Agriculture is an important industry which requires a huge capitals. The role of capitals play a major role in the purchase of advanced farm machineries and equipments. Thank you, students. Read out this lesson. This lesson finished. Okay, God bless you.